முருகன் இந்த பூமிக்கு வந்துட்டு போற வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போவும் முருகன் பூமிக்கு அந்த வழியா தான் வந்துட்டு போறாரு. உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓம் முருகன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த காலத்துல ஒரு நாள் யமன் தூங்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நரக கதவு லைட்டா திறந்திருக்கு. அதுலேருந்து ஏகப்பட்ட அசுரர்கள் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. வெளியில வந்தவங்க எல்லாமே திருப்பரங்குன்றம் இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே எல்லாருமே குடி புகுந்தாங்க. அதனால உலகம் முழுக்க அப்படியே இருளால் சூழ்ந்துடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பல பேர் தொடர்ந்து இறந்து வந்துட்டே இருந்தாங்க. இதை தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தேவர்கள் எல்லாமே சேர்ந்து முருகனை நோக்கி தவம் பண்ணுறாங்க. அதன் பிறகு முருகன் பூமிக்கு வர முடிவு செய்கிறாரு. அவர் வானத்திலேருந்து வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. அந்த குகை வழியாக தான் முருகன் இந்த பூமிக்கு வராரு. இப்போது அந்த குகை வழியாக முருகன் வந்துட்டு போயிட்டுருக்காரு. அதுக்குண்டான தடயங்கள் கால்பாதங்கள் அந்த குகைக்குள்ள நுழையும் போது ஓம் அப்படிங்கிற சத்தம் எல்லாமே முருகன் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்கிறத நிரூபிக்குது. இரவு நேரத்தில் அந்த குகைக்கு போகிறவங்க எல்லாமே வெள்ளை நிறத்தில் ஏதோ ஒரு ஒளி அந்த குகைகளை பார்க்குறாங்களாமா. அதனாலேயே அந்த இரவு நேரத்தில் அந்த குகைக்கு யாருமே போகிறது கிடையாது.